தமிழக அரசு 4 ஆண்டு நிறைவு பெற்ற 5ஆம் ஆண்டு அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா 3 வருடம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாமல் இப்பொழுது தேர்தல் வருகின்ற நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களின் நலனை எந்த அளவிற்கு புறக்கணித்தார்கள் என்பதை இந்த 4 ஆண்டுகளே காண்பிக்கிறது. 4 ஆண்டுகளில் அவர்கள் சாதனை என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு தமிழில் பெயரை வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். 4 ஆண்டு சாதனையின் சாதனை 8 லட்சம் கோடி கடனை அதிகரித்தது. சென்ற ஆண்டை விட இந்த 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கியது கடனை. ஆக அதற்கு பதில் சொல்லுங்க. கடனை வாங்கிவிட்டு நான் எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை கிடையாது. அதே போல சமூக நீதிக்கு எதிரான நிகழ்வுகள் இந்த 4 ஆண்டுகளில் அதிகமாக நடந்திருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் இங்கே நடந்திருக்கிறது. சமூக நீதி இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனையில எந்த தீர்வும் கிடைக்கல. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெண், அபலை பெண் அரக்கோணத்திலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு இளைஞரணி நிர்வாகியினால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்காக ஒரு குரலை எழுப்பாமல் கூட அப்பா இருக்கிறார். ஆக அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் இன்று மிகப்பெரிய, அது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை தான் சொல்லியிருக்காங்க, ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லல. ஆக இடைக்கால தடை என்னமோ ஊழல் நடக்கவே இல்லைன்னு எல்லாம் புனிதர்களாக வெளியே வந்து விட்டதை போல பேசுகிறார்கள். ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. அண்ணன் சேகர்பாபு எவ்வளவுதான் கூக்குரல் இட்டாலும் எங்களால் இதை நிரூபிக்க முடியும், அவர்களால் புனிதத்துவத்தை நிரூபிக்க முடியாது. அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க காவி கொடியை எடுத்துட்டு டெல்லிக்கு போல, வெள்ளை கொடியை எடுத்துட்டு டெல்லிக்கு போல. நாங்க சொல்றோம், டாஸ்மாக் கொள்ளை கொடியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க நீங்க. அதனால நிச்சயமாக மக்கள் பதிலளிப்பார்கள் 2026. நமக்குள்ள கவலை என்ன என்றால் மக்களுக்கானது மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைக்காமல் இருக்கிறதா நமக்கு. இப்ப இன்னைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 14,000 செவிலியர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் கரோனா நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படவில்லை என்று அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையில் அதிகமாக இருக்கிறது, அதனால மருத்துவர்கள் லீவே எடுக்கக்கூடாது இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் என்ன சாதனை நான் கேட்கிறேன். எல்லாவற்றையும் சாதனை 9 அமைச்சர்கள் மீது நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும். 10 ஆண்டு கால மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. 9 அமைச்சர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதிலேயே இந்த 9 மாதத்தை போக்க இருக்கிறார்கள். அதனால் எல்லா விதத்திலும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற அரசு தான் நடந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக்ல போடலாம்னு நினைச்சோம், அதுலயும் போட முடியாதுன்ற அளவுக்கு அதுலயும் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இடிக்கும் பயப்பில்ல, ஓடிக்கும் பயப்பில்ல, மோடிக்கும் பயப்பில்ல. ஆனா டெல்லிக்கு ஓடி போவோம். எங்களை சார்ந்த கேடிகள் ஓடி போவார்கள். அதையும் யாரெல்லாம் ஓடி போனாங்க நமக்கு தெரியும். ஆக சும்மா அப்படி மேல் பூச்சி பூசி கொண்டிருக்கிறார்களே தவிர யாரெல்லாம் ஓடி போக வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக நான் ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படல, ஆனா எல்லாரையும் ஓடி போக வைப்போம் என்பதை தமிழகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. காம்ப்ரமைஸுக்கு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருந்தோம். மத்திய அரசை எதிர்த்து கொண்டு நாங்க மத்திய அரசு காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்லல. மத்திய அரசை இனிமேல் எதிர்க்க முடியாத, எதிர்க்க திராணி உங்களிடம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க காவி கொடி எடுத்துட்டு போகணும், வெள்ளை கொடி எடுத்துட்டு போகணும்னா அப்ப டெல்லி போகிறவங்க எல்லாம் இப்ப அண்ணன் எடப்பாடியை பத்தி என்ன சொல்றாரு? பயந்து போய் போனார்கள் என்று சொல்கிறார். அப்ப நீங்க பயந்து போய் தான் போறீங்களா? அப்ப டெல்லி செல்வதை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆளுமையில் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும். அதைத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நான் எதிர்த்துதான் நிப்பேன். நான் கேட்கிறேன்,
ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தார்கள், நீங்க ஏன் வரவேற்கல? ஆனா அதே நேரத்தில் நீங்க டெல்லிக்கு போகும்போது பரந்த மனப்பான்மையோடு உங்களை வரவேற்று அவர் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் இல்லையா? இது ஏன் உங்களை அதை தடுத்தது தான் நாங்க சொல்றோம். இன்னொன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னன்னா, சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கு நடுவு நின்று கொண்டு நான் குடும்பத்தோடு நிற்பதை போன்றே உணர்கிறேன் என்று. அவர்களின் தந்தை, அவர்களின் கணவர் ராஜீவ் காந்தி கொலையுண்டதற்கு இந்த ஆட்சிதான் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் அப்படின்னு கலைக்கப்பட்ட ஆட்சியை சார்ந்தவர்கள் இன்று அப்ப என்ன காம்ப்ரமைஸ் உங்களுக்கு இருக்கு? என்ன கொள்கை? உதயநிதி சொல்லியிருக்காரு கொள்கை கூட்டணின்னு சொல்றாரு. என்ன கொள்கை? அப்படி என்றால் இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். என்ன கொள்கை? அவசர நிலை பிரகடனத்தின் போது இதே ஸ்டாலின் அவர்களை சிறையில் தள்ளினவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். என்ன கொள்கைன்னு கேட்கிறேன். என்ன கொள்கை கூட்டணி? ஆக இன்னைக்கு கொள்கை கூட்டணி அல்ல, நீங்க கொள்ளை கூட்டணியை வைத்துக் கொண்டு கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தமிழக மக்கள் அதே மாதிரிதான் கீழடியை பொறுத்த மட்டில் அது அகழ்வாராய்ச்சிக்கு ஆரம்பமானதே பாரதிய ஜனதா கட்சியினாலதான். சில கருத்துக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள். உடனே மோடியே அதுல தலையிட்டு தமிழின் தொன்மையை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடாது என்று முடிவு செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத அளவிற்கு தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பதை மோடி அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.